கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையிலான அரசு வேலை வழங்கும் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இந்த ஆணை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை கடும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் இதை எதிர்த்து தாவேகா மேல்முறையீடு செய்யுமா என்பது ஒருபுறமும், நீதிபதிகளின் கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒருபுறமும் இருக்க, அப்படி நீதிமன்றம் கூறிய தீர்ப்பு என்ன, அரசு தரப்பில் வாதப்பட்டது என்ன, முழுமையாக பார்க்கலாம். கரூரில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த நியமனங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் 14 மற்றும் 16வது பிரிவுகளுக்கு நேரடியாக முரணானவை என்றும், இந்த சம்பவத்திற்காக கருணை அடிப்படையிலான நியமனங்கள் வழங்கப்பட்டால் இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதே போன்றே வேலைவாய்ப்பை கோரி முன்வர வழிவகுக்கும் என்று கூறி நீதிபதிகள் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அரசு இத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது நிர்வாக அதிகாரத்தின் பயன்பாடு அரசியலமைப்பு சட்ட வரம்புகளுக்குள் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால் குழப்பமே நிலவும். மேலும் அரசு பணியிடங்கள் மாநில அரசால் எளிதில் வழங்கப்பட வேண்டியவை அல்ல, அவை தகுதியின் அடிப்படையில் பெறப்பட வேண்டியவை. அவற்றின் மதிப்பும் முக்கியத்துவமும் உணரப்பட வேண்டும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் பலர் உள்ளனர் என்று மனு விசாரணையில் நீதிமன்றம் இவ்வாறான கேள்விகளை எழுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க தடை விதிக்க கோரி நாடக நிர்வாகி தீரன் திருமுருகன், மதுரை வழக்கறிஞர் சீனி அகமது மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் உள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையை பாதிக்கும். அது சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாகும். இது தவறான முன் உதாரணத்தையும் ஏற்படுத்தும். போட்டித் தேர்வு தகுதி அடிப்படையில் மட்டுமே அரசு பணி வழங்க வேண்டும். எனவே சிபிஐ உச்சநீதிமன்ற விசாரணை முடியும் வரை அரசு வேலை வழங்க தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்று மனுக்களில் கோரப்பட்டது. நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வில் இந்த மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்ற நிலையில் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் இரவு பகலாக தயாராகி வருகின்றனர். அப்படி இருக்க நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது சட்ட விரோதம். கருணை அடிப்படையில் பணி எப்படி வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதை பின்பற்றாமல் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கிய பிறகும் அரசு பணி வழங்க வேண்டிய அவசியம் என்ன என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, மதுரை கவுன்சிலர் லீலாவதி கொலை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதாக அரசு தரப்பு கூறியது. அந்த சம்பவங்களுடன் கரூர் சம்பவத்தை ஒப்பிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இது தற்காலிக பணியே, அதுவும் சாதாரண பணியே வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் இது போன்ற பல சம்பவங்களில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு கருணை பணி வழங்கப்பட்டுள்ளது. இது அரசின் கொள்கை முடிவு. இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. பாதிக்கப்பட்டோர் தங்கள் குடும்பத்தில் விலைமதிக்க முடியாத ஒருவரை இழந்துள்ளனர். அவர்களுக்கு உதவும் வகையில்தான் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. இது வழக்கு விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காது. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதுமானதாக இருக்காது என்பதாலேயே அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. வயது, கல்வி தகுதி தொடர்பான வழிகாட்டுதல்களை பின்பற்றியே கருணை பணி வழங்கப்பட்டுள்ளது. இதை ஏன் எதிர்க்க வேண்டும்? ஒவ்வொரு துறையிலும் காத்திருப்போர் பட்டியல் உள்ளது. அதை பரிசீலித்து முறைப்படியே பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டார்கள். இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல. அவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதப்பட்டது. அரசு தரப்பு வாதத்திற்கு பதிலளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியதாவது: அரசு விசாரணையை உச்சநீதிமன்றம் கண்காணிக்கும் சூழலில் அது பற்றி கருத்து தெரிவிக்க நீதிமன்றம் விரும்பவில்லை. கருணை அடிப்படையிலான வேலை என்பது அரசு பணியில் இருந்து உயிரிழப்போரின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் வழிகாட்டு நெறிமுறையாக கூறியது என்ன? கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு உதவி செய்வதாக இருந்தால் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினருக்கு திறன் பயிற்சிகளை வழங்கி உதவலாம். அரசு பணியில் எதுவும் சாதாரண பணி அல்ல, அது ஒருவரது குடும்பத்திற்கு உதவும் பணியே என்று சில வழிகாட்டு நெறிமுறையாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன?
2025 செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். இந்த கரூர் சம்பவம் இந்தியா முழுவதும் பேசு பொருளானது. அது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இது குறித்த சிபிஐ விசாரணைக்காக அதன் டெல்லி அலுவலகத்திற்கு விஜய் வரவழைக்கப்பட்டார். பின்னர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் கூறி இழப்பீடு தொகையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்ற பிறகு கரூர் மக்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டு அதன்படி ஜூலை மாதம் 10ஆம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். இந்த பணி நியமன ஆணை அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைவரிடத்திலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என அனைவரிடத்திலும் கடும் எதிர்ப்பையும் உண்டாக்கியது. இந்த நிலையில் இந்த அரசாணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு இந்த சம்பவத்திற்காக கருணை அடிப்படையிலான நியமனங்கள் வழங்கப்பட்டால் இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதே போன்ற வேலைவாய்ப்பை கோர முன்வர வழிவகுக்கும் என்று பல கேள்விகளை முன்வைத்து மனுவை நிராகரித்ததும் கருணை அடிப்படையில் தாவேக அரசு வழங்கிய அரசு பணி ஆணையையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்னரே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கரூரில் அப்போதைய ஆட்சியில் இருந்த மாநில அரசு சார்பில் ரூபாய் 10 லட்சமும் தாவேக அரசு சார்பில் ரூபாய் 20 லட்சமும் மத்திய அரசின் பிரதமர் நிவாரண நிதி சார்பில் ரூபாய் 2 லட்சமும் இழப்பீடாக வழங்கப்பட்டது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு மாநில அரசு சார்பில் ரூபாய் 1 லட்சமும் மத்திய அரசு சார்பில் ரூபாய் 50,000மும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் நீதிமன்றத்தின் இந்த ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தாவேக திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த ஆணை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்திய அளவிலும் இந்த தீர்ப்பானது கவனம் பெற்றுள்ளது. குறிப்பாக இவ்வாறான நிகழ்வுகள் இனி நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கிய நீதிமன்ற ஆணையாகவும் தற்போது மாறியுள்ளது. இந்த அரசாணையை பெற்றுக்கொண்டு தற்காலிகமாக பணிக்கு சென்று வரும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இந்த பணி ஆணையின் காரணமாக ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுள்ளதாகவும் இந்த நீதிமன்றத்தின் ஆணையின் காரணமாகவும் பணி ஆணையை பெற்ற 31 பேரும் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர்.